அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு லாங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு நல்ல ஒரு பெரிய லாங் வீடியோ உங்களோட ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு வாரம் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாயந்தரம் போல் பழனி வந்திருந்தேங்க. அவங்க அப்பா காலையில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். ஈவினிங் தம்பியை கூப்பிடணுங்கிறனால இவங்களுக்கு வேலை வந்து 7-8 மணிக்கு மேலே தான் முடியும். அதனால் வந்து தம்பி ஸ்கூல்கிட்ட எனக்கு பைக்கை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படியே தம்பியை கூட்டிகிட்டு வர வழியில் கொஞ்சம் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இந்த பின்னாடி நாட்டு நூல்கண்டெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதையும் வாங்கிட்டு ஒரு சாரீ ஒன்று ஸ்டிச்சிங்க்கு வந்துருந்துச்சுங்க. க்ரே கலர் சாரீ, மெரூன் கலரில் ப்ளவுஸும் சரின்ட்டு அதுக்கு அப்படியே லைனிங் எல்லாமே எடுத்துட்டு வேணுங்கிற பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வந்து தம்பியோட ஷூ வந்து போன வருஷம் ஷூவை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உள்ளே இருக்க அந்த ஃபுட்வேர் வந்து ரொம்ப பழசாயிருச்சுங்கிறனால சரின்ட்டு ஒன்று புதுசு வாங்கி உள்ளே ஸ்டிப் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால நார்மல் கடை ஷூ கடை செருப்பு கடையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே போய் வாங்கியிருந்தேன். எனக்கு அங்கே இருக்குமா நான் கூட தெரியாது. ஆனால் போய் கேட்டேன். அதே மாதிரி கொடுத்தாங்க கணக்கச்சிதமாக. அதை வாங்கி நம்ம உள்ளே செட் பண்ணிட வேண்டிதான். இதை ஷூ நல்லா இருக்குது உள்ள ஃபுட்வேர் மட்டும் போயிடுச்சுன்னா இது மாதிரி கூட வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா எனக்குமே இந்த விஷயம் தெரியாது. எதர்ச்சியாக கடையில் போய் கேட்டேன், கொடுத்தாங்க. நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால இதை மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வருஷமாக அந்த உள்ளே இருக்க அந்த ஃபுட்வேர் வந்து நம்ம ரொம்ப தேஞ்சு போயிருக்கும், ரொம்ப ஸ்வெட்டிங்கில் ரொம்ப பழசாக போயிருக்கும். இப்போ ஷூ நல்லா இருந்துச்சுன்னா இதை வாங்கி கூட உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் வந்து தம்பியோட யூனிஃபார்ம் வந்து தச்சுட்டாங்க. அதை வாங்குறதுக்கு தான் நானும் தம்பி கிளம்பணும். அப்படியே போகிற வழியில் வீதி பைப்புன்னு சொல்லுவாங்களே, இங்கே நல்ல தண்ணி வைப்பு இருக்கும் ரோட்டு மேலே. சரி போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம், வெறும் யூனிஃபார்ம் தானே வாங்க போகிறோம், கூட இன்னொரு வேலையை சேர்த்து பார்த்துட்டு வந்துடலான்ட்டு வீட்டில் இருக்க எல்லா வாட்டர் கேனையும் அள்ளி போட்டுட்டு பெரிய கேனையை 2 எடுத்து வச்சுட்டு நேராக போயிட்டு தண்ணியும் பிடிச்சிட்டு வாட்டர் கேன்லேயே ஃபுல்லாக வாங்கிட்டு தம்பியோட யூனிஃபார்மையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் வந்து இது ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ். நாள் முன்னாடி கொடுக்கறது அதுவே எனக்கு அர்ஜென்ட் ப்ளவுஸாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அவசரத்தில் தைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். இதே டைம் இருந்துச்சுன்னா நல்லா பொறுமையாக நீட்டி நிமிர்ந்து அழகாக தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய மைண்ட் செட் எப்போவுமே இருக்கும். இந்த புடவையோட ரேட்டு வந்து ரூ. 550 சொன்னாங்க. புடவை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. சாரியில் வந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி பட்டையாக பைப்பிங் வந்து ப்ளவுஸ்க்கு கூட தரலாம். டிசைன் தச்சிருக்கலாம். ஆனால் டைம் இல்லாதனால சும்மா அந்த கிளாத்தே எடுத்து ஒரு பைப்பிங் மாதிரி வச்சு கொடுத்துட்டேங்க. பார்க்க கொஞ்சம் மேட்சிங்காக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சில லைனிங் துணிலாம் பயங்கர கிராஸ் வரும். லைனிங் கட் பண்ணவே கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கிராஸ் பார்த்து பார்த்து கட் பண்ணி அதுலேயுமே ஒட்டு பயங்கரமாக வந்துருச்சுங்க. எப்போவும் எடுக்கிற பக்கம் எடுப்பேன், அங்கே வந்து அந்த ஒட்டே வராதுங்க. சீக்கிரம் கட் பண்ணிடுவேன். சில லைனிங் துணிலாம் கிராஸாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஜவ்வாக இழுத்துட்டு போகும். டைலரிங்கில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து அந்த கிளாத் கொடுத்து வெளிப்பக்கமாக திருப்பியிருந்தேன். பைப்பிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாட் கேட்டாங்க, அதையும் வச்சாச்சு. இது போன தடவை தச்சு கொடுத்த அளவு ப்ளவுஸும் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துட்டு தாங்க இருக்குது. அதை கேட்டால் அப்படியே கையோட ஆல்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்துருவேன் நான். இப்போ அந்த சாரீ அடுத்த நாளே டெலிவரி பண்ணிவிட்டு தம்பியை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிட்டு கொடுத்துட்டு வேக வேகமாக வந்தாச்சு. அன்றைக்கி பயங்கர காற்றடிச்சிட்டு இருக்காங்க, கரண்டும் அடிக்கடி போயிட்டுருக்கான். தச்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒருபாடு பெரும்பாடாக போயிடுச்சு. அப்புறம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் போட்ட மேனிக்கு கசகசன்னு கடந்துச்சு. இந்த லேஸ் வைக்கலாமா, அது வைக்கலாமா, இது வைக்கலாமாங்கிற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே கலைச்சி வச்சுருந்தேன். சரி தையல் மிஷின் ஏரியாலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணி வந்து ஒரு வாரத்து துணி அப்படியே கடந்துச்சுங்க. அது துவைக்காமல் கடந்துச்சு. போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து வீட்டு வேலையை வந்து அப்படியே 1 by 1 ஆரம்பிச்சிட்டேன். சுறுசுறுப்பே இல்லாட்டி டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்தேன். அப்போ தாங்க அந்த வீட்டு வேலை நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ டைலரிங் போயிட்டு தச்சிட்டு இருந்தேன்னா வீட்டு வேலை கொஞ்சம் நின்றுங்க. வீட்டு வேலையை பார்த்தோன்னா அந்த வேலையை பண்ண முடியாது. ஆனால் மேனேஜ் பண்ணி நிறைய பேர் எல்லாம் கொண்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் 10 ப்ளவுஸுன்ட்டு. ஆனால் 2 தச்சாக அன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இல்லாட்டி வீட்டு வேலை வந்து நின்று போயிடுற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் செஞ்சேன். டிஃபன் மட்டும் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. சப்பாத்தியும் குருமாவும் வச்சு கொடுத்தாங்க. சைடு பை சைடு நான் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு டின்னரும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் இருந்துச்சுங்க. அளவு ப்ளவுஸ் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே வேணும்னாங்க. அதில் பட்டி வந்து சுமார் 2 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சுக்கு தான் இருந்துச்சு. அப்படியே அளந்து மார்க் பண்ணேன். இது சாம்பிள் ப்ளவுஸாட்டம் ஒன்று கொடுத்தாங்க. இதை நல்லா தச்சிட்டின்னா அடுத்த ஒன்றை நான் ப்ளவுஸ் தரேம்மா அப்படின்ட்டு. பைப்பிங்லேருந்து பட்டையிலேருந்து எல்லாம் அப்படியே அது மாதிரியே வேணும் அப்படின்னாங்க. அவங்களுக்கும் நல்லபடியாக தச்சு கொடுத்தாச்சு. சரிங்க, அப்படியே வந்து அடுத்த ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு
பகலில் தச்சிட்ருக்கனால டம்ளரில் குடித்தா டீ வந்து அதிகமாக குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அதனால் இந்த கப்பில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் டீ கம்மியாக குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு தான் அந்த கப்பு வச்சுருக்கேன். அதுவும் ஒரு கிஃப்ட்டில் வந்து அந்த கப்பு ஃப்ரீயாக கிடச்சனால யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி கப்பில் டீ குடிக்கிற பழக்கம்லாம் இங்கே யாருக்குமே எங்கள் வீட்டில் கிடையாது. அதில் குடித்தா அளவாக குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. அப்புறம் வந்து அடுத்த நாள் இது வந்து வியாழக்கிழமை ஹஸ்பண்ட் வந்து 6 மணி வேலைக்கு போயிட்டாங்க. தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அப்பாவுக்கும் 2 பேர்த்துக்கு சேர்த்து சாப்பாடு கேட்டாங்க. எல்லாமே போட்டுட்டு வேக வேகமாக வந்து தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து மதியம் லஞ்சும் கொடுத்தாச்சு. அவங்க எப்போவும் இந்த மாதிரி போய் தான் கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டூல்ஸோடு ஒன்றா போட்டு போவேன். இதே பேக் கீக்குனா கிழிஞ்சிரும். இந்த பை தான் எனக்கு சேஃப்டியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி டூல்ஸ் பை சம்மந்தப்பட்ட மாதிரி தான் யூஸ் பண்ணிக்குவாங்க லஞ்ச் பேக்குக்கு. அப்புறம் பாபா கோயிலுக்கு வந்துட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு முதல்ல பாபா கோயிலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போகவே முடியாது. ஆனால் இப்போ வந்து அந்த லைனில் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறதுங்க. ஏன்னா இனிமேல்னாவது கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்து மாவு இருந்தனால 2 தோசை ஊற்றி முள்ளங்கி குருமாவும் பட்டாணியும் தாளிச்சிருந்தேங்க. அதை வச்சு தான் சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து சாம்பிள் ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. லேஸ் வச்சு தச்சிருந்தேங்க. சாரீ வந்து கிரே கலரில் இருந்தனால சிம்பிளாக சாம்பிள் ப்ளவுஸ் தானே, டிசைன்லாம் இல்லாமல் முதல் செக் பண்ணி அவங்க போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் டிசைன் அடுத்த ப்ளவுஸ் தச்சுக்கலாங்கிற மாதிரி தச்சு அவங்களுக்கும் போய் டெலிவரி பண்ணிவிட்டு வர வழியில் உழவர் சந்தையில் கொஞ்சமாக காய்கறி வாங்கிட்டு அப்புறம் வந்து நைட்டிலாம் அடிக்க கொடுத்துருந்தாங்க ஆல்ட்ரேஷனுக்கு. அதையும் கையோடு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. டைலரிங் சம்மந்தப்பட்டமாக காஜா கடையில் ஏதாச்சும் வாங்க போகிறப்ப கொஞ்சம் ஒரு 30 ரூபா 20 ரூபாய்க்கு வந்து இந்த இந்த அலுமினிய பாபின் கேஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிடுறது. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இப்போ என்கிட்ட இருக்காங்க. போகிறப்ப வரப்போ 2 வாங்கி வச்சா கொஞ்சம் சேர்ந்துக்குமே அப்படிங்கிறனால வியாழக்கிழமைங்கிறனால செம பாசிட்டிவ் வைப்பாக ஸ்டார்ட் பண்ணி சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தம்பி 5th படிக்கிற வரைக்குமே தம்பியோட யூனிஃபார்ம் நான் தான் துவைச்சி போடுவேன். எப்போவுமே வந்து சாயந்தர டைமில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளுங்க. ஆனால் இப்போ 6th போனதுலேருந்து ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் ஆகிறப்ப அவங்கள ட்ரெஸ்ஸை அவங்களே கம்ஃபர்ட் போட்டு சோப் பவுடர் போட்டு இதில் சோப்பும் போட்டு 1 மணி நேரமாக அவங்க யூனிஃபார்மை அலாசிக்கு துவைச்சி காய போட்டுட்டு குளிச்சுட்டு வருவாங்க. என்னன்னு தெரியலைங்க, இது நான் சொல்லவும் இல்லை, தம்பி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பண்ணிவிட்டு அம்மா யூனிஃபார்ம் நானே துவைச்சிட்டேம்மா அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அதை ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சரின்ட்டு நானும் விட்டுட்டேங்க. அவனாக இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்யும் போது சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ட்டு ஈவினிங் வந்தவுடனே அவன் யூனிஃபார்ம் வந்து அவங்களே துவைச்சி காய போட்டுருவாங்க. நல்லா பவுடரு சோப்பு கம்ஃபர்ட்டுன்னு நல்லா கம்மன்னு இருக்கும். எவ்வளோ போடுறாங்கன்னு கூட தெரியாது. சரி என் தம்பி கற்றுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுறது. அப்புறம் வந்து ஒரு சுடிதாருங்க, இது எடுத்து பல வருஷம் ஆச்சு. 250 ரூபாய்க்கு எடுத்திருந்தேன். காட்டன் சுடிதார் தான். ஷால் மட்டும் வந்து பூனத்தில் கொடுத்துருந்தாங்க. சரி இதெல்லாம் தைக்காமையே அப்படியே ரொம்ப வருஷமாக வச்சுருந்ததுங்க. சரின்ட்டு இப்போ கொஞ்சம் தான் நம்ம தைச்சி பழகிட்டோமே நல்லாவே, அதனால் சுடிதார் வந்து தைக்கலாம் அப்படிங்கிறனால டாப்பு ஃபேண்ட்டு ஷாலும் அதுக்கு ஓரடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஷாலை ஓரடித்து எடுத்து வச்சுட்டு 2வது ஃபேண்ட்டை தைச்சிட்டு அதில் உள்ள மீதி கிளாத் வந்து டாப்புக்கு வந்து ஒரு பைப்பிங் மாதிரி டிசைன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா டாப்பு வந்து ஃபுல்லாக ப்ளெயினாக தாங்க இருந்துச்சு. ராமர் கலரு ரெட்டு வித்து சாண்டில் கலரில் அந்த பாட்டம் டிசைனு ஷால் டிசைன் வந்துச்சுங்க. இந்த 90 கிட்ஸ்னால் கண்டிப்பாக தெரியும். இந்த மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுறது ஒரு உலக வழக்கமாகவே வச்சுருப்போங்க. அப்போ வந்து ஏஜ் அட்டன் பண்ண புதுசுலாம் வந்து அந்த தட்டுக்கு வந்து எல்லாம் சுடிதாராக எடுத்து தருவாங்களாங்க. அப்போ நம்ம கடையில் போய் அளவு எடுத்து கொடுத்து தச்செல்லாம் வாங்கிட்டு வர மாட்டோம். நமக்கு மூத்தவங்க பெரியம்மா பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாம் அக்காங்களாம் யாராச்சும் இருந்தால் அவங்க அளவில் எனக்கு தச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. டாப் வந்து முட்டிக்கும் கீழே லாங்காக இருக்கும். ஃபேண்ட்டை வந்து இன்னொரு காலை போடலாம், அந்த அளவுக்கு தொலைன்னு இருக்கும். இப்போல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் தச்சு கொடுத்தா அப்படியே ஃபிட்டாக பார்க்குறாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு தோப்ராவாட்ட தச்சு கொடுப்பாங்கங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு நாலேஜ் வந்துச்சு. என்னோடய உடம்புக்கு தகுந்த மாதிரி நான் கரெக்டாக அளவாக தச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம்லாம் ஒரு 7-8 சுடிதார் பக்கம்லாம் எல்லாம் தொலைன்னு தான் எங்கள் அம்மா தச்சு கொடுத்தாங்க. அதுவே போட்டுட்டு சுற்றிட்டு திரிஞ்சிட்டுலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் சுடிதார்லாம் போடக்கூடாதுன்னு குடும்பத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் பக்கமே தலை வச்சு படுக்கிறதே விட்டாச்சுங்க. சரின்ட்டு இப்போ நம்ம தானே தைக்கிறோம், நம்ம எடுத்து தச்சு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து தச்சுருந்தேங்க. ஆனால் 250 ரூபாய்க்கு இந்த மெட்டீரியல் வந்து செம்ம ஒர்த்து தான். இன்னும் 2 வச்சுருக்கேன். அது அப்படியே இன்னும் கொஞ்சம்
போக போக தச்சுக்கலாம் அப்படிங்கிறனால பார்த்தீங்களா, டாப் வந்து ஃபுல்லாக பிளெயின் டாப்பு. அதனால் அந்த ஃபேண்ட்டு கிளாத் எடுத்து கைக்கும் நெக்குக்கும் கொடுத்துருந்தேன். ஷார்ட் டாப் மாதிரி தாங்க தச்சிருக்கேன். ஏன்னா பட்டியாலா ஃபேண்ட்டு ரொம்ப செமி பட்டியாலா இல்ல, மினி பட்டியாலா மாதிரி சைடில் வந்து ஃபேண்ட்டுக்கு ஃபீல் கொடுத்து மினி டாப் மாதிரி தச்சிருந்தேன். ஓரளவுக்கு கலர் காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் உன்னை நைட்டிலே பார்த்துட்டு இது என்னடி ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரிங்க. இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோங்கிறத சொல்கிறேங்க. கோயம்புத்தூர் தாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு நம்ம வீட்டில் விசேஷம் வருதுன்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்க. சரி போய் அழைப்பு கொடுத்துட்டு வந்துடலாம். அவுட் சைடு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் இன்சைடு வேலையை நம்ம வீட்டில் ஒன்று அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால தம்பிக்கு வந்து இப்போ சாட்டர்டேயும் கம்பல்சரி தொடர்ந்து ஒரு வாரத்திலே வந்து ஸ்கூல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சனிக்கிழமையும் இன்னும் போக போக ரொம்ப அப்போல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தால் அவன் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்ப முடியாது அப்படிங்கிறனால இந்த வாரமே டைம் கிடச்சிச்சிங்க. போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாத்தனார் வீட்டில் சொல்லிட்டு வரலாம் அப்படின்ட்டு காலையில் ஒரு 7:30 மணி 8 மணி ஆயிடுச்சுங்க வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கே. காலை டிஃபனுக்கு இல்லாமல் மதியம் லஞ்சுக்கு இல்லாமல் 11 மணிக்கு வீட்டுக்கு போனோம். 12 மணிக்கு தடபுடலாக விருந்து சமைச்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டாச்சு. போகிற வழியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு பார்த்தும் வாங்கியாச்சு. எந்தெந்த டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வண்டிக்கு ஃபுல்லாக பெட்ரோல் அடிச்சுட்டு பழனியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு லாங் ட்ரைவ். ஆனால் வண்டியில் சுற்றுறதுல ஒரு அட்வென்ச்சர் மாதிரி எங்களுக்கு பழகி போச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதுங்க நார்மலாக தான் கிளைமேட் இருந்துச்சு. போக போக தாராபுரம் தாண்ட தாண்ட ஒரே மழை, பயங்கர காற்று, ஒரு பக்கம் லைட்டாக வெளிச்சமாக இருந்துச்சு, ஒரு பக்கம் பயங்கரமாக மோடம் போட்டு ரிட்டர்ன் வரும்போது மிஸ்டெல்லாம் பதிஞ்ச மாதிரி ஒரே புகமூட்டமாக இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு அட்வென்ச்சர்லேயே 2 வீலரில் பயணம் பண்ணிட்டு வந்தாச்சு. காலையில் வந்து டிஃபன் எதுவும் இல்லைங்க. ஒரு 2 வடை, ஒரு சூடான ஒரு டீ. தாராபுரத்தில் இந்த கார்னரில் இந்த சூர்யா பேக்கரின்னு ஒன்று இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த எங்கே போனாலும் அந்த பேக்கரியில் டீ குடிச்சிட்டு போகிறது, அங்கே டேஸ்ட் வைஸ்மே எல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு ரிலாக்ஸான ஒரு பிளேஸ் இருக்குங்க. அப்புறம் வந்து இவங்க பாருங்களேன் மேட்சாக ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. ஏன்டா வேறு ட்ரெஸ் போட்டு வாடா நான் சொன்னேன். இல்லை அப்பா எது போடுறாரோ அதே மாதிரி தான் நான் போடுவேன் அப்படின்ட்டு 2 பேரும் குர்த்தா மாதிரி ஒரு ஷர்ட்டு வச்சுருக்காங்க. அது போட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சரிங்க. அப்படியே வந்துட்டு என்னோடய ட்ரெஸ் வந்து அப்படியே காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சாங்க. சரி நம்மளும் அப்படியே காற்றுல லேசாக நம்ம ஷாலெல்லாம் பறக்க விட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தம்பி தான் எடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் டாப் மட்டும் இறக்கமாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இதுலேயே லைட்டாக ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு சரி அடுத்த டாப்பில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலுங்க. ஏன்னா அப்போ உள்ள ஏஜுக்கு வந்து ஷார்ட் டாப்பு, பட்டியாலா ஃபேண்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகும். இப்போ வந்து நமக்கு வந்து ஏதோ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. சரிங்க. பார்த்தீங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா மழை, காற்று, வெயில் அப்படின்ட்டு எல்லாமே கலந்து மிக்சடாக இருந்துச்சு. தென்னை மரம்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அப்படியே பயங்கரமாக காது அடைச்சி போச்சுங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் எனக்கெல்லாம் காது வலியே எடுத்துருச்சு. அப்புறம் கம்முன்னு ஒரு இடத்துல செவனேன்னு உட்காந்தாச்சு. கண்டிப்பாக பிரேக் எடுத்தால் தான் அடுத்த 1 ஹவர் வண்டியில் ட்ரைவ் பண்ண முடியும். என்னைய விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் இறங்கி கம்முன்னு உட்காந்துட்டேன். இதே வந்துங்க இந்த கீர் போடுற பைக்லலாம் போனால் எனக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துருவோங்க. இந்த மாதிரி ஸ்கூட்டியில் போனோன்னா லெவலாக இருக்கும். அதில் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஸ்கூட்டியில் வந்து பெட்ரோல் அதிகமாக பிடிக்கும். இந்த கீர் வச்ச பைக்கில் வந்து பெட்ரோல் கம்மியாக பிடிக்கும். மைலேஜ் கணக்கு அதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா இந்த கோயம்புத்தூருக்குலாம் நம்ம ஸ்கூட்டியில் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தால் கிட்டத்தட்ட ரூ. 600 500 மேலே பெட்ரோல் அடித்தா தான் அப் அண்ட் டவுனுக்கு வந்து சரியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்ட்டு வர வழியில் அந்த நெவ்வாப்பழம், அதுக்கப்புறம் இந்த செர்ரி பழம் நிறையா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பழத்தையும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்தாச்சுங்க. நாத்தனார் பசங்களுக்கு வாசல்லே ஒரே அலப்பறை தான் என்ட்ரன்ஸில். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ட்ராங்காக நாத்தனார் வந்து டீ வச்சு கொடுத்தாங்க. வந்த குளிருக்கு சூடாக வந்து ஒரு டீ குடிச்சாச்சு. வெளியில் தூரிலாம் மாட்டியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சும்மா விட்டுருவோமா உட்காந்து, அது இல்லாமல் சுடிதார் தச்சு போட்டு வந்திருக்கிறோம். கலர் வேறு நல்லா இருக்குது. இதில் என்னென்ன வீடியோ ரீல்ஸ்க்கு எடுக்கணுமோ அத்தனையும் ஒன்று விடாமல் வீட்டுக்காரை வச்சு எடுத்துட்டு அப்படியே மாடிக்கு போயிருந்தேன். நல்ல சாரல் மலை. குட்டி குட்டியாக எங்கள் நாத்தனார் வீட்டில் வந்து செடியாக வச்சு இப்போ ஒரு தோட்டம் மாதிரி மினி தோட்டம் சூப்பராக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இந்த பூசணிக்காய் நிறையா செடிகள்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காங்க செடி வைஸ்லாம். அதில் பூசணிக்காய்லாம் இருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு அப்புறம் அழகான ரோஜா பூவில் முத்து முத்தாக அந்த மலைத்துளி அந்த ரோஜா பூ மேலே பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. எனக்குலாம் இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறதே அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க.
வரும்போது அந்த ரோஜா பூவ பறிச்சு தலைக்கு வச்சுட்டு வந்தாச்சு. அந்த காத்துக்கு வந்து சூப்பரா செடியெலாம் வந்து சிலுத்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கே வந்து மைண்டே வந்து அன்னைக்கு ரொம்ப காமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சுங்க. அப்புறம் பூசணிக்காயும் பறிச்சு எடுத்துட்டு, வந்த வேலைய பார்க்கலாம் அப்படிங்கிறனால அழைப்பு குடுக்கறதுக்கு தேங்காய், பழம், வெத்தல பாக்கு, பூவு, பனம் பாக்கு வச்சுட்டு, ஏன்னா சிம்பிளா பண்றனால பத்திரிக்கைலாம் அடிக்கலைங்க. வெத்தல பாக்க மட்டும் வச்சு அழைப்பு குடுத்தரலாம் அப்படிங்கிறனால ஆம் வந்தாச்சு. எங்க நாத்தனாவுக்கு வந்து முல்லைப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஜாதி பூ பிடிக்கும். அதனால வந்து இந்த முல்லைப்பூ வந்து இந்த மழையில வந்து பூக்கடையே சரியா இல்ல. அப்புறம் ரொம்ப தூரம் போய் தேடி புடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து முல்லைப்பூ வாங்கிட்டு, அப்படியே சும்மா 2 ரோஸ் கொடுங்கண்ணா அப்படின்ட்டு ஓசியிலேயே 3 ரோஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. காய்கறி கடைக்கு போனால் கொத்தமல்லி கருவேப்பில கொடுக்குற மாதிரி பூ வாங்குற இடத்துல 2 ரோஸ் கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வருவேன். இதெல்லாம் வந்து இந்தியன் உமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கலாங்க. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணது என்னமோ நாங்க தாங்க. ஆனா வந்து அன்னைக்கு தேதியில தான் வந்து எங்க நாத்தனாருக்கு வந்து டிஎம்சி எக்ஸாம் இருக்காமா. இத நாங்க யோசிக்கவே இல்ல. எப்பவும் எங்க நாத்தனார் வீட்டுக்காரர் தான் வந்து எனி டைம் பிஸியா இருப்பாரு. அவங்க காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. லாயருக்கு படிச்சுட்ருக்காங்க. அதனால அவர தான் கையில பிடிக்க முடியாது. பிஸியா இருப்பாருன்னு நெனச்சா, கடைசில இந்த தடவ எங்க நாத்தனார் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. டிஎம்சி எக்ஸாம் எழுதணும். அன்னைக்கு டேட்ல வந்து காது குத்தா அப்படிங்கிற மாரி கேட்டவுனே எங்க வீட்டுக்காருக்கு மூஞ்சி டல் ஆயிருச்சு. எக்ஸாமும் ஒரு பக்கம் முக்கியம். போன வருஷமும் அட்டெண்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த வருஷமும் போய் எழுதணும். என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. சரி டேட்ட வேற ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சும்மா அளவா இந்த சைடு 4 பேர், அந்த சைடு 4 பேர் தான். இருந்தாலும் எங்க கொழுந்தனார் வீட்ல வந்து அவங்க சைடு எல்லாமே டேட் ஃபிக்ஸ் பண்ணி அழைப்பு சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் மாத்துனா நல்லாவும் இருக்காது. அதனால வந்து சரின்ட்டு எங்க நாத்தனாவுக்கும் மூஞ்சியே இல்ல, எங்க வீட்டுக்காருக்கும் மூஞ்சியே இல்ல. எக்ஸாமும் ஒரு பக்கம் முக்கியம். அத்தைமாராச்சு காது குத்து அண்ணன் பிள்ளைங்களுக்கு வைக்கிறாங்க. அதுவும் ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால கேட்டதுலேருந்து எல்லாம் ஒரு மாதிரி அப்செட்டாவே இருந்தாங்க. சரிங்க இப்போ வந்து மதியம் லஞ்சுக்கு வந்துரலாம். செம்மையா சமைச்சிருந்தாங்க. காலையில வந்து காளான் பிரியாணி வச்சிருந்தாங்க. அப்புறம் மதியம் வந்து சாப்பாடு, பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், உப்பு பருப்பு கடைஞ்சு, அப்புறம் வந்து பருப்பு ரசம் வச்சு, அப்புறம் அப்பளம், வாழைப்பூ வடை, அதுக்கப்புறம் ஊறுகாய், ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. புதினா சட்னி, தயிர், வெங்காயம் எல்லாரும் அப்படியே ஒண்ணா உட்காந்து கம கம சுட சுடன்ட்டு கரெக்ட்டா ஒரு 12 மணிக்கெலாம் லஞ்ச் சாப்பிட்டாச்சு சூடாவே. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்புறம் எப்பவும் நாத்தனார் வீட்ல நமது கடமைகள கொஞ்சம் மாற்றி விட்டுட்டு, அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பும்போதே ஒரே மழை, பயங்கர தூறல் தான். ஹெல்மெட்டு, ஜர்க்கின் அது இதுன்னு குடுத்தாங்க. நமக்கு தான் எப்போ பார்த்தாலும் அட்வென்ச்சர்லேயே பயணம் பண்ணியே பழக்கமா போச்சு அப்படிங்கிறனால, ஆ அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இருக்க இருக்க இந்த மழை வந்து எக்ஸ்ட்ரா போயிரும். அப்புறம் ரொம்ப இருட்டாயிருச்சுன்னா, அப்புறம் வீடு போய் சேர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்ட்டு, சாப்பிட்ட உடனே ஒரு 1:30 மணி போலயே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இதுதான் அப்புறம் வந்து சூலூர்ல இருக்கிற ஏர்வோசஸ் காலேஜுங்க. அந்த வழியில கிராஸ் ஆகும்போது, இந்த காலேஜ பார்க்கும்போது எத்தன தடவ பார்த்தாலுமே சலிக்கவே சலிக்காது. அப்படியே வெறக்க வெறக்க நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சூப்பரா இருக்கும். அப்படியே வந்துட்டு பழனியிலேருந்து கோயம்புத்தூர் வர வழியில வந்து தாராபுரம், பல்லடம், அதுக்கப்புறம் சூலூர், அப்படியே அங்கிட்டு உக்கடம் அந்த லைன்ல தான் எங்க நாத்தனார் வீடு இருக்குங்க. அங்க வர வழியில வந்து இந்த திருப்பூர் காட்டன், அப்புறம் கல்கத்தா காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடையெல்லாம் வந்து ரோட்டு மேல இருந்துச்சு. வர வழியிலேயே கடையெல்லாம் பார்த்து வச்சுட்டேன். போம்போது இந்த கடைக்கு போறோம் அப்படிங்கிற மாரி வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன். தெய்வமே! நீ முடிவு பண்றதுக்கு முன்னாடியே நானே வந்து உன்னைய கூட்டிட்டு போன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து பார்த்து வச்ச கடையெல்லாம் சொன்னேன். இங்க இந்த கடையில இருக்கு அப்படிங்கிற மாதிரிங்க. அப்புறம் அதே மாரி அவரும் கரெக்ட்டா நிப்பாட்டினாரு. இது வந்து பல்லடம் ஜிஹெச்சுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து இந்த கல்கத்தா காட்டன் ரூ. 150 எந்த பொருள் எடுத்தாலும் அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. நான் சும்மா ட்ரெஸ் பார்க்கலான்னு தான் உள்ள வந்தேன். அதுக்கு மேல செப்பல்ஸ்லாம் வந்து ரூ. 180க்கு இவ்ளோ அழகான ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி நெறையா கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. எனக்கு எப்பவுமே வந்து இந்த கப் டைப்ல இந்த மீடியமான ஹீல்ஸ் வச்ச செப்பல் தான் இன்னமும் நான் போட்டுட்ருக்கேன். கல்யாணம் புதுசுலேருந்தே. அப்பவுமே அப்படிதான் போட்டு பழகிட்டேன் நாங்க. வேற செப்பல் போட்டாலும் எனக்கு வந்து செட் ஆகாத மாரியே இருக்கும்.
அதனால இங்க வந்து அப்படியே வகை வகையா ரகரகமா வச்சிருந்ததோட, ரேட்டு வந்து ரொம்ப கம்மியா வச்சிருந்தாங்கங்கிற மாரி கொஞ்ச நேரம் நான் சந்திரமுகி மூடுல ஆன்ல இருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு ஒரு செப்பல் மட்டும் எடுத்துட்டு, அப்புறம் டாப்ஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த லைனிங்லாம் கிடையாதுங்க. வெறும் ரூ. 180 தான். ரூ. 80 நெக் டிசைன்லாம் வந்து ரொம்ப பிசுறா இருந்துச்சு. மத்தபடி டாப் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. லாங் அம்பர்லா டாப் மாரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அது நமக்கு செட் ஆகலைங்கிறனால நான் எடுக்கலைங்க. அப்படியே வர வழியில பாபா கோயிலும் நெறைய டைம் இங்கிட்டு எங்க நாத்தனார் வீட்டுக்குலாம் போயிருக்கோம். ஆனா, இந்த பாபா கோயிலுக்கு நாங்க வந்ததே இல்ல. ஏதோ ஒரு அவசரத்துல வந்துட்டே போவோமாங்க. இறங்கி சாமி கும்பிடவே முடியாது. டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பிருவோம். ஆனா, அன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே. அ சாயப்பாவ பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அந்த கோவில்ல ரிலாக்ஸா இருந்துட்டு வந்ததெல்லாம் மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அ எவ்வளோ டைம் போயிருக்கோம். ஆனா, அப்பலாம் நிக்கவே இல்ல. ஆனா, இன்னைக்கு வந்து இறங்கி சாமி கும்பிட்டு போனதுல மனசுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து எங்க ட்ராவல ஒரு டீ கடையில ஸ்டார்ட் பண்ணோமோ, அதே டீ கடைக்கு போயி, ரிட்டர்ன் டீயும் குடிச்சிட்டு, அங்கேருந்து அப்படியே சூப்பரா கிளம்பியாச்சு. பயங்கர மழை தான். கொஞ்ச நேரத்துக்கு மேல குளிரும் பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அ அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்லாம் இருந்து டீ கடையில டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையா பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.